இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருக்க அவதார் பொருட்காட்சிக்கு தான். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே போட்டிருக்காங்க. இப்போ முடிய போகுது. நாங்களே கடைசி 2 நாள் இருக்கும்போது தான் போனோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 90 ரூபா. இது டைமிங் பார்த்தீங்கன்னா 4:30 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். இந்த டிக்கெட் வந்து ஸ்கூல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. என் தம்பிக்கு இதை கொடுத்து தான் போகணும்னு ஒரே அடம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th படிக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அவ்வளோதான். இதுலேருந்து வெளியே போயிட்டோன்னா கேம்ஸு இந்த மாதிரி ஸ்டால் அது மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து அவதாரோட கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு சில 3 கேரக்டர்ஸ் மொத்தம் இருந்துச்சு. இந்த கேம் பாருங்கள், இது எப்போவுமே வந்து எதுவும் கிடைக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் அடித்தா தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக போடுறான். கடைசியில் 2 கப்பு தான் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கன் ஷூட் பண்ணுறது, பலூன் அடித்தா அந்த இது கிஃப்ட் கிடைக்கிறதா அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் உருட்டி விட்றது. இது வந்து 36 அடிச்சிங்கன்னா இது கிடைக்கும், 35 அடிச்சிங்கன்னா இது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் வந்து நமக்கு எப்படியும் அது விழுக போகிறது கிடையாது. லக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டால் அந்த மாதிரி வேணால் கிடைக்கும். எப்போவுமே 5, 6 விழுகாது. இந்த தடவை என்னமோ தெரியல, ஒரு தடவை மட்டும் ஒரு 5ம் ஒரு 6ம் மட்டும் விழுந்துருந்துச்சு. அதுக்கு எங்களுக்கு வந்து என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் கிடச்சிச்சு. மொத்தமாக நாங்கள் 17 நம்பர் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு பவுல். இது வந்து 50 ரூபா இந்த கேமு. சரி ஓகே, அதுக்கு ஏதோ ஒர்த்தாக கொஞ்சமாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அப்படியே வந்துட்டோம். அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். முக்கால்வாசி ஸ்டால்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா முடிய போதில்லை, நாங்களே கடைசி 2 நாள் இருக்கும் போது தான் போனோம். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே உள்ளே போயிட்டோம். இதெல்லாம் வந்து இந்த ஃபன்லேண்டில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டோம். இந்த பேய் வீடு பாருங்களேன், இதுக்காக தான் என் தம்பி இந்த பொருட்காட்சிக்கே வந்தேன்னு சொல்லிட்டு வந்தான். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறேன். கடைசியில் ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் இப்படி இருக்கா, இல்லை எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குமான்னு தெரில. 2 சின்ன பசங்க மாஸ்க் போட்டுட்டு வந்து பயமுறுத்துனாங்க, அவ்வளோதான். இதுக்கு 80 ரூபா வந்து ஓவர் தான். கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி வெளியே வரது தான். வேண்டான்னு சொன்னாலும் கேட்கல. கடைசியில் வந்து கத்துறான். இந்த டாய்ஸ் எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் ஆனால் ரொம்பவே ஓவரான ரேட்டு தான். நாங்கள் இப்போ தான் வெளியே போன ஒரு இடத்துல வந்து ஒரு டாய்ஸ், ஒரு ஏரோப்ளேன் வந்து 200க்கு வாங்கியிருந்தோம். அதே ஏரோப்ளேன் அங்கே வந்து 300. அவங்க வந்து லாபம் பார்க்கணும் தான், ஆனால் இதுக்காக இப்படியா, கொஞ்சம் கூட வைக்கலாம். பட் ரொம்பவே ஓவரான ரேட்டில் தான் அங்கே எல்லாமே
கீ செயின்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி டாய்ஸு எல்லாமே கூட ரேட்டில் தான் இருந்துச்சு. சரி போனதுக்காக 1, 2 வாங்கிட்டு வந்தாச்சு, வேறு என்ன பண்ண முடியும். அது மாதிரி அந்த ஜாடி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே கொஞ்சம் ஆனால் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. 200, பெரிய ஜாடிலாம் 200, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. ஜாடிலாம் இந்த ரேட் தான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, என்னால் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட அந்த ஃபேவரட் சாக்லேட்ஸ் அந்த ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா சாக்லேட்ஸுமே இருந்துச்சு. ஒரு பேக்கெட் 20 ரூபா. ஆனால் இதுவுமே ஒரு சில இதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. ஒரு சில இது இந்த ரவுண்டு அந்த த்ரெட்டில் நம்ம விளையாடுவோம்ல, அதெல்லாம் கடையில் பார்த்திங்கன்னா ஒன்றே 1 ரூபா தான். ஆனால் அங்கே பேக்கெட்டில் ஒரு 5, 6 தான் இருந்துச்சு. 20 ரூபா பேக்கெட்டு. அது மாதிரி அந்த காயின் மிட்டாயுமே வந்து 20 ரூபா பேக்கெட். எல்லாமே பேக்கெட் 20 ரூபா. ஒரு சில இது மட்டும் 5 ரூபா சின்ன பேக்கெட் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு, அதையும் அப்படியே கவர் பண்ணிட்டு க்யூட்டாக இருந்துச்சு. இந்த லிப்ஸ்டிக் இதெல்லாம் அது அப்படியே கவர் பண்ணிட்டு இந்த சைடு வந்துட்டோம். தாயக்கட்டை எல்லாமே இருந்துச்சு. பென்சில்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியான கீ செயின்ஸ் இருந்துச்சு. அங்கே ஒரு வேல் கீ செயின் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வந்து நாங்கள் கடைசியாக ஒரு கடையில் 20 ருபீஸ்க்கு வாங்கினோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 80 ரூபா. அதிகமாக விற்கலாம், அதுக்காக ரொம்ப அதிகமாகலாம் விற்க முடியாதுல்ல இங்கே. ஆனால் எல்லாமே ஓவராக தான் ரேட்டாக இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு சில சாக்லேட்ஸ், ஸ்டேஷ்னரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.